அடைகிறார். உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறுவது மேலும் சிறப்பை கொடுக்கிறது. தொழில் வளர்ச்சி, வேலை முன்னேற்றம், இரட்டிப்பு வருவாய், சம்பள உயர்வு போன்றவை இந்த மாதத்தில் ஏற்படும். உங்களின் நீண்ட நாள் கனவுகள் இந்த மாதத்தில் நிறைவேறும். 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் ராகு பகவானால் லாபங்கள் அதிகரிக்கும். நற்செயல்களால் பேரும் புகழும் உங்களை வந்து சேரும். மொத்தத்தில் இந்த தை மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு மாதமாகவே இருக்க போகிறது. சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியாக செயல்பட தொடங்கிவிட்டார். ராகுவால் வரும் லாபத்தை வீண் விரயமாக்கி கொண்டிருப்பார். எனவே சனி பகவானுக்கு மட்டும் பரிகாரம் செய்ய வேண்டியது அவசியமாகிறது. சனி பகவான் கடின உழைப்பிற்கு காரகராவார். எனவே உடலில் வேர்வை சொட்ட வேலை செய்து கொண்டிருக்கும் யாரோ ஒரு மனிதனுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். குளிர்பானமோ அல்லது பழச்சாறோ வாங்கி கொடுங்கள். 7.5 சனி காலம் முடியும் வரை இதை அடிக்கடி செய்து வாருங்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் என்பதால் முருகப்பெருமானை வழிபடுங்கள். 7.5 சனி காலத்தில் அதிக கஷ்டங்களை நீங்கள் சந்திக்க நேரும் பொழுது மலை மேல் உள்ள முருகனை தரிசித்து வாருங்கள். நீங்கள் கோவிலுக்கு செல்வதற்கு முதல் நாள் இரவு உணவு உண்ணாமல் உறங்கிவிடுங்கள். மறுநாள் காலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள் சாமியை தரிசனம் செய்வது போன்று பார்த்து கொள்ளுங்கள். மலைமேல் உள்ள முருகரை தரிசிக்க நீங்கள் படியேறித்தான் செல்ல வேண்டும். காலையில் கடவுளை தரிசனம் செய்யும் வரை எந்த ஒரு உணவையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த அளவு 2 நிமிடமாவது முருகருக்கு முன் நீங்கள் நிற்பது போன்று பார்த்து கொள்ளுங்கள். இந்த வழிபாடானது உங்களுக்கு எதையும் சமாளிக்கும் ஆன்ம பலத்தை உங்களுக்குள் அதிகரிக்கும். நீங்கள் முருகப்பெருமானை வழிபட 7.5 சனி உங்களுக்கு சாதாரண சனியாகவே தெரியும். இந்த தை மாதம் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைகிறது. உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் உச்சமடைவது நன்மையே கொடுக்கும்.